அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தொகுதி ஏற்கனவே தாமரை மலர்ந்த தொகுதி. தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல வானதி ஒருத்தங்க மட்டும்தான் கமலஹாசன் அவர்களை தோற்கடித்து எம்எல்ஏ ஆனார். மற்றபடி 3 தொகுதிகள் திமுகவின் உதயசூரிய சின்னத்தை வீழ்த்தி வந்தது. அதில் முக்கியமான ஒரு தொகுதி, ஒரு பெரிய லீடிங்ல கம்ஃபர்டபுளா ஜெயிச்சு எல்லாரையும் ஆச்சரியப்பட வைத்த தொகுதி எம்.ஆர். காந்தி அவர்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாகர்கோயில் தொகுதியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எம்.ஆர். காந்தி அப்பழுக்கற்ற மனிதர், ஒரு நல்ல அரசியல்வாதி, நல்ல மனிதர் அப்படின்னு பெயரோடவே மீண்டும் கண்டெஸ்ட் பண்ண வந்திருக்கார். பட் தொகுதிக்கு நல்லது செய்தாரா, மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்க போகிறார்களா அப்படின்றத நம்ம அனலிஸ்ட் பார்த்தசாரதி சார் அவர்கள் கூற போகிறார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. உங்களோட நம்பர்ஸ் என்ன சார்? வணக்கம். இப்போ நாகர்கோயில் தொகுதியை நான் இதுதான் வேற ஒரு வீடியோல கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த நாகர்கோயில் தொகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க நம்ம இப்போ ஒரு 2021 பாத்தீங்கன்னா ஒரு 11,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவரு ஜெயிச்சிருக்காரு. இங்க கூட அமமுக கூட சேர்த்தீங்கன்னா கூட ஒரு 12,500 வாக்குகள் கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் வந்துடுறது. பட் இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா 2024 நாகர்கோயில்ல பிஜேபி செகண்ட் வந்தது. ஓகேங்களா? அப்பவுமே அவங்க ஒரு 70,000 வாக்குகள் அங்க பெற்றிருக்காங்க, 71,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. சோ ஒரு பாராளுமன்றத்துல ஒரு பெரிய வெற்றி திமுக காங்கிரஸ் கூட்டணி அடைஞ்சாலுமே அங்க விஜய் வசந்த் வெற்றி பெற்றாலுமே பாஜக அந்த செக்மெண்ட்ல அவங்களோட வாக்குகளை அவங்க பெருசா இழக்கல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ டிவிகேவோட இம்பாக்ட் பெருசா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி பாத்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி பெல்ட், கன்னியாகுமரியில எல்லா பெல்ட்டுமே. சோ இப்போ கள நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிறிஸ்துவ சிறுபான்மையினர் வாக்குகளே ஒரு 3 குரூப்பா பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திமுக நம்ம பாக்குறோம், ஆஸ்டின் அவர்கள் நிக்கிறாங்க. அவங்க சமூகத்துல பெர்வின் கிங்ஸ் அவர்கள் நிக்கிறாங்க. மத்தபடி எம்.ஆர். காந்தி, முத்துக்குமார் இவங்க 2 பேருமே பேரை கேட்கும்போது நான் அதுதான் சொல்ல வரேன். அதாவது கிறிஸ்துவ மைனாரிட்டி அவங்க சமூகத்துக்குள்ளேயே இந்த கேத்தலிக்ஸ், பென்டிகாஸ்ட், அப்புறம் இந்த இன்னொரு ஃபிஷர்மேன், அந்த அதாவது இவங்களுக்குள்ள ஒரு கேண்டிடேட் ப்ரிஃபரன்ஸ் வேற மாதிரி இருக்கு அவங்களோடது. அப்படிங்கிறது தான் கள நிலவரமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்போ தாவேகாலேருந்து ஒரு டஃப் காம்படிஷன் இங்க எதிர்பார்க்கப்படும் போது எம்.ஆர். காந்திக்கு கொஞ்சம் இது இதே அட்லீஸ்ட் ஒண்ணுமே இல்லாட்டி இந்த அளவு வாக்கு வித்தியாசத்துல அவரு கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு தான் இங்க. இல்ல ஜெயிச்சிருவாருன்னு சொல்றீங்களா, இல்ல டஃபா இருக்க போது தோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு கொண்டு வரீங்க? தோக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குதா நான் நினைக்கவே இல்லை. இல்ல, பட் எம்.ஆர். காந்தி எம்எல்ஏவா அவருடைய செயல்பாடு பெருசா திருப்தி அளிக்கலன்றது தானே நிறைய பேரோட குற்றச்சாட்டா இருக்கு. அப்படி இல்லை. ஏன்னா இப்போ அப்படி ஒண்ணு இருந்தாலுமே இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி 2019 பாராளுமன்ற தொகுதியில அவங்க 1.6% வாக்குகள், அதாவது 17,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அப்புறம் 2021 பை எலெக்ஷன் பாராளுமன்றத்தை திரு வசந்தகுமார் அவர்கள் இறந்த போது நடந்த பை எலெக்ஷன்ல அப்படியே 5.5% அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நாம் தமிழருக்கு முதல்ல ஒரு கவுன்சிலர் கிடைத்தது கூட கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் அவங்க கிடைச்சாங்க. 58,500 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு பை எலெக்ஷன்ல. அதை 2024 அது பை எலெக்ஷன் விட்டுடுங்க, 2024 திருப்பி நடந்த பாராளுமன்ற எலெக்ஷன் 52,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு, 5% வாக்கு. ஓகேங்களா? இதுல காங்கிரஸோட வாக்கு 52%, பாஜகவோட வாக்கு 35%. ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சி இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க அதிமுக 4ஆவதா வந்ததுன்னு நினைக்கிறேன் 2024. ஸோ நாம் தமிழர் கட்சியும் ஸ்ட்ராங்கா இருக்கு. டிவிகே சிறுபான்மையர் வாக்குகளை பிளவுபடுறதுனாலையும் அங்க அந்த ஹிந்து நாடார் அந்த அவங்களோட கம்யூனிட்டி எல்லாம் ஒரு அவங்களோட கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கு உண்டான பெரிய வாய்ப்பு நடக்குது. அப்படிங்கிறதுனாலையும் மேபி ஓரளவுக்கு ஒரு சிறிய என்ன ஒரு
தொகுதிக்கு பெருசா செய்யலை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஸ்டில் பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் வந்து அவங்களோட கேம்பெயின் அப்படி இருக்கும்னு நான் நம்புறேன். பிளஸ் வந்து எதிர்பக்கம் வாக்கு பிளவுபடுறதுனால அவருக்கு ஈஸியா தான் இருக்கும் இந்த தடவை. ஓகே 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 சார். ஆனா மிக்க நன்றி சார். ஒர்க் பண்ணணும். அதுல ஒன்றும் டவுட் இல்லை. ஓகே, அந்த ஒரு இக்கு வச்சிருக்கீங்க, பிஞ்ச் ஆஃப் சால்ட் நீங்க சேர்த்திருக்கீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. எஸ் நேரடி நாகர்கோவில் தொகுதி வந்து எம்ஆர் காந்தி அவர்கள் வெற்றி பெறத்துக்கு எல்லா வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட் இருந்தாலும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சேர்க்கிறாங்க. எம்ஆர் காந்திக்கு தான் இப்பயும் களம் ஃபேவரபிளா இருக்கு. பட் அதுக்கான சஸ்டெயின் பண்றதுக்கான ஒர்க் பண்ணணும். பிளஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திமுக, நாம் தமிழர் அண்ட் தாவேகா 3 பேருமே வந்து அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படின்றது ஸ்பிளிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. போலரைசேஷன் நடக்கல, பட் மைனாரிட்டி ஓட் ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மைனஸ் பாத்தீங்கன்னா எம்ஆர் காந்தி அவர்கள் ஒரு எம்எல்ஏவாக சிறப்பாக செயல்படலன்ற ஒரு சின்ன அதிருப்தி இருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு டேட்ல எலெக்ஷன் நடந்தா எம்ஆர் காந்தி அவர்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் ஓவரால் அனாலிசிஸாக இருக்கிறது. சோ இந்த தொகுதி ஒரு டஃப் காலாக இருந்தாலும் ஒரு டீசென்டான மார்ஜின்ல குறைந்தது ஒரு 5000 வாக்குகள் வித்தியாசத்தையாவது எம்ஆர் காந்தி அவர்கள் எம்எல்ஏ ஆகி விடுவார் அப்படின்றதான் நம்மளுடைய அனாலிசிஸ்ல வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம். ஸோ நாகர்கோவில் தொகுதி we are giving it to பாஜக. இங்கேயும் மீண்டும் தாமரை, அந்த மலர்ந்த தாமரை அப்படியே மலர்ந்தபடியே இருக்கும் அப்படின்றதுதான் நம்மளுடைய அனாலிசிஸாக இருக்கிறது. மிக நன்றி சார். இன்னொரு தொகுதியில் சந்திப்போம்.